வணக்கம். ஐசிடி வழங்கும் PHP டியூட்டோரியல் PDO கனெக்ஷன். இந்த டியூட்டோரியலில் நாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது என்றதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் ஏற்கனவே எப்படி யூஸ் பண்ணுவோம், MySQL _query query ஆஃப் போட்டு இன்சர்ட் அப்படின்னு போடுவோம். சரிங்களா? இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் கொடுப்போம். டேபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காலம் நேம்ஸ் கொடுப்போம். கமாவில் வேல்யூஸ் போட்டு இந்த வேல்யூஸ் இங்கே கொடுப்போம். இதான் வந்து நம்மளுடைய நார்மல் ப்ரொசீஜர். ஸோ இப்போ PDO பண்ணும்போதும் இது நம்ம இந்த ப்ரொசீஜர் வந்து நார்மல் தான். நார்மலாக இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட் இன்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி PDOவில் மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம MySQL _query கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ PDO பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா query query insert into அப்படின்னு கொடுப்போம். insert into அப்படின்னு கொடுப்போம். ரைட். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. டைரெக்டாக கொடுத்துருவோம். அப்படியே இந்த இதில் டைரெக்டாக வேல்யூஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரிப்பேர் எக்ஸிக்யூட். இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்பேர் எக்ஸிக்யூட்டோட மெத்தட் என்னென்னா, இந்த SQL இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணும். உதாரணத்துக்கு அங்கே ஏதாவது சிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இந்த சிம்பிள்ஸ் இருக்குது, SQL அஃபெக்ட் பண்ணுற மாதிரி சிம்பிள்ஸ் ஏதாவது இல்லை, SQL அஃபெக்ட் பண்ணுற ரூல்ஸ் ஏதாவது அங்கே போட்டிருக்காங்க, யாராவது உங்கள் டேட்டா பேஸை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக PDOவில் ப்ரிப்பேர் எக்ஸிக்யூட்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ப்ரிப்பேரில் வந்து நம்ம இந்த SQL ஸ்டேட்மெண்ட் எழுதிடுவோம். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் போட்டு இந்த இதெல்லாம் எழுதிடுவோம். என்னென்ன காலம்ஸ் போகணும் அப்படின்றத இங்கே எழுதிடுவோம். வேல்யூஸ் வந்து நம்ம கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துருவோம். எதை நீங்கள் கொஸ்டின் மார்க்காக கொடுத்துடலாம், அல்லது இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து யூசர் நேம், என்னுடைய காலம் நேம் வந்து யூசர் நேமாக இருந்துச்சுன்னா இப்படி கொடுக்கலாம். யூசர் நேம் ரைட். ஸோ இப்போ நீங்கள் யூசர் நேம் கொடுத்துட்டு இங்கே வெறும் கொஸ்டின் மார்க் மட்டும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது கோலன் போட்டுட்டு யூசர் நேம் சொல்லிட்டு கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற இதில் வந்து அரே ஆஃப் இங்கே என்னென்ன அந்த கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல என்னென்ன வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூலாம் கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு அலெக்சாண்டர் அப்படின்னு போட்டு நீங்கள் என்னென்ன வேல்யூ இங்கே கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ வந்து இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனால் மறந்துடக்கூடாது, எக்ஸிக்யூட் எப்பயுமே வந்து ஒரு அரேவாக இருக்கும். நீங்கள் வாங்குகிற டேர்ம் வந்து அரேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அரேன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அரே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அரேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் போவோம். இன்சர்ட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா இனிஷியலாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நாம் இன்சர்ட் வந்து எப்படின்னா, அந்த டேபிளில் ஒரே அரேவே வாங்கி அதை அப்படியே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருவோம். அப்படியே வந்து 1 by 1 இதில் வந்து இந்த அரேயில் வந்து மாற்றி கொடுப்போம். அதனால் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் ஒரு 2 வாட்டி நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெஜிஸ்டர் பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னுடைய நேமை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அலெக்சாண்டர் AMSGNE. சரிங்களா? ஸோ இங்கே எழுதிட்டேன். இப்போ என்னுடைய வேலிடேஷன் செக் பண்ணுறேன். வேலிடேஷன் வந்து வெரிஃபைடுன்னு வரும். ஸோ இதில் நான் ஏற்கனவே இந்த கோடிங்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ டைம் மிச்சமாகுன்றதுனால ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ கமெண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் வெளியே எடுத்துடுறேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஊப்ஸோட ப்ளஸ் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு தடவை ஒரு ஆப்ரேஷன் எழுதினா போதும். அந்த ஆப்ரேஷனை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணம் நீங்கள் MySQL யூஸ் பண்ணி அந்த MySQL கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி PHP கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணும்போது மறுபடியும் அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும்.
இப்போ பிடிஓ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவேஷன் மறுபடியும் எழுதணும்னு அவசியம் இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கும். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபி ஆப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு கிளாஸு, அதில் இன்சர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ டிபி ஆப்ரேஷன்ஸ் இந்த கிளாஸ் இங்கே எழுதி வச்சுருக்கேன், டிபி ஆப்ரேஷன்ஸ் கிளாஸ் எழுதி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இன்சர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். சரிங்களா? இன்சர்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அதில் என்ன சொல்லிகிட்ருக்கேன் இந்த இடத்துலனா, இந்த டெஸ்ட் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் உள்ள யூசர் நேம் இருக்கிற இடத்துல அலெக்சாண்டர்னு கொடுத்துருங்க, பாஸ்வேர்டு இருக்கிற இடத்துல பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ணிவிடு. சரிங்களா? ரைட். இப்போ இது வந்து நம்ம டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்ருக்கேன். நம்ம வேணால் இதை வந்து ரைட் ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போஸ்ட்லேருந்து வாங்கி அதை இன்சர்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேபிள் நேமு, இது வந்து ஒரு அரே. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் 2 வேல்யூ வாங்குகிறேன், ஒன்று டேபிள், இன்னொன்று வந்து அரே. ரைட்டுங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே பிஹெச்பி என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து போய் கனெக்ஷன் கொண்டு வா, ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறோம், செல்ஃப். ஏன்னா இந்த கிளாஸ் உள்ளாரே இருக்குது செல்ஃப் கனெக்ட் டிபி. இங்கே கனெக்ட் டிபின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுது, இந்த டேட்டா பேஸ்ன்ற இந்த ஃபைலுக்கு போயிட்டு என் டிபி கனெக்ட்ன்ற அந்த பிடிஓ கனெக்ஷனை எடுத்துகிட்டு வருது. ஸோ அங்கே ரிட்டன் கான்னு சொல்லியிருந்தோம், போன டுட்டோரியலில் பார்த்துருப்பீங்க. அந்த கனெக்ஷன் வந்து ரிட்டனாக வரும். அப்படி ரிட்டன் வரும்போது அந்த வேல்யூ வந்து இந்த டிபிஹெச்சில் ஸ்டோர் ஆகும். இந்த டிபிஹெச்சை மறுபடியும் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த டிபிஹெச்சுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறோம். இந்த டிபிஹெச் வந்து இதுக்கு வந்து செட் ஆகிடும். ரைட். அதுக்கு அடுத்தது பைண்ட் பண்ணுறோம். பைண்ட் வந்து அரே கீஸ். சரிங்களா? ஒரு அரேயில் அரேனா என்ன, கீனா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இப்போ பைண்ட் பண்ணும்போது என்ன, பைண்ட்னா என்னென்னா இது வந்து ஒரு வேரியபிள் இம்ப்ளோடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன், பிஹெச்பியில் ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் அது. ஸோ இப்போ இம்ப்ளோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இம்ப்ளோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு இப்போ இந்த இடத்துல ஒரு கோலன் இருக்குது, இங்கே வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஏ பி சி இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி வரும்னா, இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா A is to B is to Cன்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் இங்கே முன்னாடி ஒரு இது கொடுத்துட்றேன், அதனால் இந்த ஏக்கு முன்னாடியும் ஒரு இது வந்துடும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஃபார்மேட் வந்து நமக்கு இங்கே வந்துடுச்சு. ரைட். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. இது வந்து இம்ப்ளோடோட ஃபங்க்ஷன். இப்போது எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு போட்டிங்கன்னா, எக்ஸ்ப்ளோட் போட்டு இந்த வேல்யூஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, A is to B is to C அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த கோலன் வேல்யூஸ் எல்லாம் தூக்கிட்டு வெறும் A B Cன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். அதாவது இதை வந்து செப்பரேஷனாக எடுத்துக்கும், இதை வந்து செப்பரேட்டராக எடுத்துக்கும், இந்த செப்பரேட்டராக எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இந்த ரெண்டும். கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 வாட்டி அதில் ஒர்க் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளோட் ஃபங்க்ஷன் போட்டு பாருங்கள், ஒரு எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன் போட்டு பாருங்கள், போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ இப்போ பார்த்தோம்னா நான் வேணால் ஒரு இம்ப்ளோட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டு காட்டுறேன், இதில் போட்டு பார்க்கலாம், சாம்பிள் 1ல் போட்டு பார்க்கலாம். ஸோ இம்ப்ளோட் comma array of A B comma C. home dollar
value print underscore r dollar value sample 1 localhost slash php tutorial slash sample 1.php ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏல வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோலன் ஆட் ஆகுது, இந்த கோலன் இங்கே ஆட் ஆகுது. ரைட். ஸோ இதுதான் இம்ப்ளோட் ஃபங்க்ஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து நான் ஒரு இது கொடுத்துட்டேன், இங்கே ஒரு காலன் கொடுத்துட்டு இங்கே முன்னாடி ஒரு டாட் வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஏக்கு முன்னாடியும் ஒரு கோலன் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ கோலன் ஏ, கோலன் பி, கோலன் சி அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அது மாதிரி எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி வரத்துக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ரைட். அதுக்கு அடுத்தது எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன். அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இது ஏற்கனவே ஒரு அரேவாக இருக்குது, அதனால் டாலர் வேல்யூ ஈக்குவல்ஸ் எக்ஸ்ப்ளோட் comma dollar value print underscore r dollar value. ஓகே, வேல்யூ 2ன்னு போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். வேல்யூ 2 போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி இப்படி வந்துடுச்சு பாருங்கள், ஏபிசின்னு வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி மட்டும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இம்ப்ளோட் யூஸ் பண்ணி அந்த ஒரு டேர்முக்கு முன்னாடியும் ஒரு இது வச்சோம், என்னது கோலன் வச்சோம். இப்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு வெறும் ஏபிசி மட்டும் எடுக்கிறோம். ஸோ இதுதான் இம்ப்ளோட் எக்ஸ்ப்ளோட் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். இப்போது என்ன பண்ணிகிட்ருக்கோம், டிபி ஆப்ரேஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ரைட். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இந்த அரே கீஸ் யூஸ் பண்ணி, இதுதான் அரே கீ, கரெக்டுங்களா? எங்கே இருக்குது, ஃபார்ம் 2, இதுதான் அரே கீ. அரே கீ வந்து எப்பயுமே உங்களுடைய டேட்டாபேஸ் காலம் நேமுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ரைட். ஸோ இப்போ இது அரே கீ. அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேரில் வந்து நம்மளுடைய SQL ஸ்டேட்மெண்ட்டை போடணும். இது SQL ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால இது SQL ஸ்டேட்மெண்ட்டை தனியாக எழுதியிருக்கேன். அப்போ இன்சர்ட் இன்ட்டு, இது நம்மளுடைய நார்மல் இதுதான், இன்சர்ட் இன்ட்டு டாலர் டேபிள். டேபிள் எடுத்து எந்த டேபிள் நம்ம இன்சர்ட் பண்ணுமோ அந்த டாலர் டேபிள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இம்ப்ளோட் வந்து என்ன சொல்கிறோம், இந்த வேல்யூக்கு அடுத்தது கமாலாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், கோலன் ஆட் பண்ணோம், இங்கே வந்து கமா ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஸ் யூசர் நேம் இருக்க இல்லை, இங்கே வந்து யூசர் நேம் வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது பாஸ்வேர்டு வரும், அதுக்கு அடுத்தது இமெயில் வரும். ரைட். ஸோ அதனால தான் இந்த கமாவை யூஸ் பண்ணுறது, இந்த இம்ப்ளோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டாட் வேல்யூஸ் ஈக்குவல்ஸ், இது வந்து நம்மளுடைய நார்மல் MySQL ஸ்டேட்மெண்ட்டு தான், இன்சர்ட் இன்ட்டு டாலர் டேபிள். இது நீங்கள் MySQL யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய இது ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது வேல்யூஸ் வந்து இந்த இடத்துல வரும்போது டாலர் பைண்ட் வரணும். பைண்ட் வந்து எதுனா இம்ப்ளோட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ இந்த மாதிரி கோலன் வச்சு இம்ப்ளோட் பண்ணியிருக்கோம். இப்போ இம்ப்ளோட் பண்ணதுனால இந்த இடத்துல எப்படி வரும்னா யூசர் நேம் கமா பாஸ்வேர்ட் இமெயில் அப்படின்னு வரும். ஸோ இந்த கமா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதே இந்த இம்ப்ளோட்லேயே பண்ணியிருப்போம். இந்த பாருங்கள், இந்த இம்ப்ளோடில் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் வெறும் கோலன் மட்டும் இருக்கும், செகண்ட்லேருந்து கமா வந்து செட் ஆகி வந்துட்டுருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே வச்சிடுறோம். ரைட். ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிடிஓ கனெக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாம் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு போடணும். ப்ரிப்பேர் வந்து $SQ இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்துடும். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்காக தனியாக எழுதியிருக்கேன். ரைட். அதுக்கடுத்தது எக்ஸிக்யூட்டில் வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு அரேவாக தான் இருக்கணும். ரைட். இது வந்து அரே வேல்யூவாக வரணும். அதனால் என்ன பண்ணுறோம், அரே கம்பைன் இந்த வேல்யூ இருக்குது இல்லைங்களா. ஸோ இது அரேன்றதுனால இது என்ன பண்ணுறோம், இதே தான்
இந்த இடத்துல இருக்கார் இல்லையா, இங்கே இந்த சின்டாக்ஸில் காமிச்சிடுறேன் உங்களுக்கு புரியும். ஸோ அரே ஆஃப், இப்போ இங்கே யூசர் நேம் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக அது போட்டுடலாம். இப்போ அங்கே யூசர் நேம் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், இந்த கோலன் கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம், அரே ஆஃப் யூசர் நேம் வந்து இப்படி வரும் சரிங்களா, இந்த மாதிரி வரும். அதுக்காக வந்து இதை வந்து போட்டிருக்கோம், அரே கம்பைன் எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இன்கேஸ் இது ஒர்க் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ட்ரூ, இல்லை எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் சரிங்களா. சரி, நான் சொல்லியிருக்கேன் ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது எப்போயுமே கடைசியில் வந்து ரிட்டர்ன் ட்ரூவாக ஃபால்ஸாக மட்டும் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து போய் ஆக்ஷனில் பார்க்கலாம். ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இன்சர்ட் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இந்த ஈக்குவேஷன் வந்து ஏற்கனவே இதுவில் இருக்குது, உங்களுக்கு வேணால் சைட் எடுத்து காமிக்கிறேன். இன்சர்ட் PDO யூஸிங் எக்ஸ்ப்ளோட் இம்ப்ளோட் ரைட். இது வந்து இதோ இருக்குது பாருங்கள், ஒன்றில் இன்சர்ட் PDO யூஸிங் எக்ஸ்ப்ளோட் இம்போர்ட் போட்டிங்கன்னா இந்த இப்போ நாங்கள் காமிச்ச அந்த ஆப்ரேஷன் வந்து இங்கே இருக்கும். இது ஏற்கனவே ஒருத்தர் அஜ்ரியல்னு ஒருத்தர் இதை ஏற்கனவே வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நிறையா டேட்டாஸ் வந்து அனுப்ப வேண்டியதில்லை. ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு அனுப்பிச்சிங்கனாலே இது ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பார் ரைட். இப்போது இதை ஆக்ஷனில் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு நேம் எழுதுகிறேன், டெஸ்ட் நேம் எழுதுகிறேன், டெஸ்ட் பாஸ்வேர்டு எழுதுகிறேன், டெஸ்ட் நேம் டெஸ்ட் பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் கொடுக்குறேன், ஒர்க் ஆகிடுச்சு. இந்த வெரிஃபைடு எங்கேருந்து வருதுன்னா சாம்பிள் ஃபார்ம் 2ல் இங்கே கொடுத்துருக்கேன், வெரிஃபைடு கொடுத்துருக்கேன். இந்த வெரிஃபைடு வந்து அவுட்புட் ஆகுது. ஸோ இப்போ போயிட்டு டெஸ்ட் டேபிளில் நான் ப்ரௌஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சாரி இதோ பாருங்கள், இப்போ புதுசாக ஒன்று அலெக்சாண்டர் பாஸ்வேர்டுன்னு வந்திருக்கு ரைட்டா. இந்த நேம் வந்து அப்படியே வந்திருக்கு. இப்போ இந்த டாலர் யூசர் நேம் பாஸ்வேர்டு போடணும் அப்படின்னா இதை அப்படியே இங்கே போட்டுக்க வேண்டியது தான். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நேம் டெஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா இப்போ இதோட ஆக்ஷனில் போய் பார்க்கணும்னா இதை வந்துடுச்சு, டெஸ்ட் நேம் ரெண்டுமே டெஸ்ட் நேம் ஆகுது. இங்கே பாஸ்வேர்டு போடல, பாஸ்வேர்டு ரைட். ஸோ இப்போ மறுபடியும் போகிறோம், போயிட்டு டெஸ்ட் பாஸ்வேர்ட் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் நேம் டெஸ்ட் பாஸ்வேர்ட் இங்கே வந்து செட்டில் ஆகிடுச்சு ரைட். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எந்த டேட்டாவை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபுல் வெப்சைட்டில் நீங்கள் எந்த டேட்டா இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் த டிவி ஆப்ரேஷன் இந்த வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் மறுபடியும் அந்த இன்சர்ட்டுக்குரிய கோடிங்ஸ் வந்து எழுத வேண்டாம் ரைட். தேங்க்ஸ்.